பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க துதிக்க செய்த கிருபைக்காய் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 121 சங்கீதம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இராப்பகல் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிற ஒரு தேவன் காலை தள்ளாட ஒட்டார். கால் இடறுகிறது என்று சொல்லும்போது எனக்கு துணையாய் வருகிறீர் என்று வேதம் சொல்லுகிறபடி இடராதபடி காக்கிற தெய்வம். ஆமே, உன் பாதம் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே கால், ஆமீன், வேதத்தில் இந்த வார்த்தையின்படியே அந்த காலை தள்ளாடுகிறதன் போது அதுக்கு அனுமதிக்க மாட்டார். எப்பொழுது ஒரு மனிதனுடைய கால் தள்ளாடும்? தளர்ந்து போகும்போது. பலன் இருந்தாலும் மனம் தளர்ந்தாலே தள்ளாடும். அல்லேலூயா. ஆகவே மனதை தளர விட மாட்டார். உன் கால்கள் பலனற்றவனாய் உறுதியற்றதாய் மாறவும் விட மாட்டார். அல்லேலூயா. இதன் ஆழம் என்னவென்றால், தள்ளாடும் போது ஒரு காரியத்தை உன்னால் செய்ய முடியாது. ஒரு தொழிலை தொடங்கி அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். ஒரு தள்ளாட்டம் உன்னுடைய இருதயத்தில் வந்தால் அது உன்னை திறம்பட செய்து முடிக்க இயலாமல் போய்விடும். ஆகவே உன் கால் தள்ளாடினால் உன்னால் எதை செய்ய உனக்கு திராணி இருக்கும்? ஆகவே தேவன் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் உன்னை கொண்டு சில காரியங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆகவே எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தாரோ அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை தள்ளாட விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. நாம் பலத்துடன் நின்று சாட்சியாய் நின்று தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்மை கொண்டு எந்த காரியங்களை செய்ய தெரிந்தெடுத்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரை கால்கள் தள்ளாட விட மாட்டார். பலனற்றவனாய் போக விட மாட்டார். பலப்படுத்துவார் ராப்பகல். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் நோக்கி பார்க்கிற ஜெபிக்கிற எல்லா உள்ளங்களிலும் எந்தெந்த இடங்களில் தள்ளாட்டம் வருகிறதோ, மனம் தளறுகிறதோ, கால்கள் தள்ளாடுகிற ஒரு சம்பவங்கள் வருகிறது, அந்த இடத்தில் எல்லாம் பலப்படுத்துகிற தேவன், திடப்படுத்துகிற தேவன் மனதில் நம்முடைய வார்த்தையை அனுப்பி கிருபையை கொடுத்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி கால் தள்ளாடாதபடி நீர் விரும்பின, நீர் தெரிந்தெடுத்த அந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதுக்குள்ள பலனை கொடுக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் காலை தள்ளாட விட்டார், அவர் உறங்காமல் உன்னை காக்கிறவர். God bless you. Praise the Lord.